கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். கிறிஸ்து பிறந்த நாள் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் தேவன் பிறப்பாராக. அவர் பிறந்தா நம்மளுக்கு அவர் விடுதலை நட்சத்திரமாக இருக்கிற கர்த்தர் தேவாதி தேவன் நம்மளுக்கு வெளிச்சமாக இருப்பார். சரிங்களா? இப்போ வருஷத்தின் கடைசி நாட்களில் நம்ம வந்திருக்கோம். 2025. சரிங்களா? இந்த வருடத்தில் நீங்கள் வாஞ்சித்த காரியங்கள், பிரயாசப்பட்ட காரியங்கள் சிலது கிடைச்சிருக்கலாம், சிலது கிடைக்காம இருக்கலாம். அடுத்த வருடத்தில் இன்னும் கொஞ்ச நாளில் உங்களுக்கு எல்லாமே கிடைக்க தேவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறேன். உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்கு நிறைவாக்கி தருவாராக. அது மட்டும் இல்லாமல் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். கர்த்தரை நம்புகிறவனும் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். கர்த்தரை மாத்திரம் நம்புங்க. மனுஷன் மேலே நம்பிக்கை வச்சிங்கன்னா அது விருதா. சரிங்களா? தேவனை மாத்திரம். ஒருவேளை நீங்கள் மனுஷனை நம்பி ஏமாந்து போயிருக்கலாம். இவங்க நம்மளுக்கு செய்வாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே பார்த்து நீங்கள் வெட்கப்பட்டு போயிருக்கலாம். ஆனால் மனுஷனை ஒரு நாளும் பார்க்காதீங்க. நம்ம படைத்தவர், அகில உலகத்தையும் ஆண்ட கர்த்தர் படைத்தவர், அவரை நோக்கி பாருங்கள். ஒரு நாளும் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்துக்குள்ள நிறைவாக்கி தருவேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. விசுவாசித்தால் நீங்கள் தேவனுடைய மகிமையை காண்பார். ஏன்னா மனசு மாற ஒரு மனுஷன் அல்ல, ஒரு கடவுள். சரிங்களா? பெற்ற தாய் தகப்பன் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொன்னவர் அவர். அந்த தேவனை உறுதியாக பற்றிக்கொள்ளுங்க. கண்டிப்பாக அடுத்த வருடத்தில் நீங்கள் என்னெல்லாம் நினச்சி ஆமேன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். அது அப்படியே ஆகும். நாளில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நான் உங்களை மாதிரி நாசியில் சுவாசம் உள்ள மனுஷி. சரிங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சொல்கிறேன், உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கி தருவாராக. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால உங்களை ஆசீர்வதிக்கிறேன். என்னாலும் வாழ்ந்து சுகமாக இருப்பீர்களாக. ஆமேன்.